வியாசர்பாடியில் மாஞ்சானூல் அறுத்து குழந்தை உட்பட 2 படுகாயமடைந்த நிலையில் 3 சிறுவர்கள் உட்பட 10 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் தனது 2.5 வயது குழந்தை புகழ்வேலனை இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு அசோக் பில்லர் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென மாஞ்சானூல் பறந்து வந்து குழந்தையின் கழுத்தில் சிக்கியுள்ளது. சுதாரித்துக் கொண்டு வாகனத்தை நிறுத்துவதற்குள் குழந்தையின் கழுத்தில் மாஞ்சானூல் அறுத்து ரத்தம் கொட்டியது. உடனடியாக அவர் வியாசர்பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையை சேர்த்தார். அங்கு கழுத்தில் 7 தையல்கள் போடப்பட்ட நிலையில் குழந்தை புகழ்வேலன் சிகிச்சை பெற்று வருகிறார். இதேபோல ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த கறிக்கடை உரிமையாளர் ஜிலானி பாஷா என்பவர் வியாசர்பாடி ராமலிங்க அடிகளார் கோயில் வழியாக சென்றபோது மாஞ்சானூல் அறுத்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த 2 சம்பவங்கள் குறித்து தகவல் அறிந்த வியாசர்பாடி போலீசார் வியாசர்பாடி முழுவதும் அதிரடி சோதனை செய்தனர். அப்பகுதியில் காற்றாடி விட்ட கல்யாணபுரம் பகுதியைச் சேர்ந்த ஹரி, குமார், ஷர்மா நகர் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் மற்றும் 16 வயது சிறுவர்கள் 3 பேர் உட்பட 10 பேரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து மாஞ்சானூல் மற்றும் காத்தாடிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நேற்று 2.5 வயது குழந்தை மற்றும் கறிக்கடை உரிமையாளரின் கழுத்தை மாஞ்சானூல் அறுத்த சம்பவம் மறைவதற்குள் மீண்டும் பல இடங்களில் காத்தாடிகள் பறக்க விடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வடசென்னை பகுதியில் சிறுவர்கள் மாஞ்சானூலை பயன்படுத்தி காற்றாடி விட்டு வருகின்றனர். காசிமேடு பகுதியில் வானத்தில் வட்டமிட்டபடி பறந்த காத்தாடிகள் கழுத்தை அறுத்துவிடுமோ என்ற அச்சத்திலேயே வாகன ஓட்டிகள் பயணித்து வருகின்றனர். காத்தாடி மாஞ்சானூல் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆன்லைன் மூலம் மாஞ்சானூல் விற்பனை மீண்டும் தலை தூக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.